தமிழக தேர்தல் 2026 ரொம்ப சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நிலைமையில இருந்துகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி இன்னும் கரெக்டா முடிவாகல. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் விஜய் அவர்கள் தான். இப்போ புதிதாக கட்சி ஆரம்பிச்சு அவர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலில் அவர் எந்த மாதிரியான பாதிப்பை உருவாக்குவார் அப்படிங்கிறதா எல்லாருடைய பார்வையிலே இருந்துகிட்டு இருக்கு. யார் ஜெயிப்பான்ங்கிறத விட்டுட்டு தவேகாவுடைய தலைவர் விஜயால இந்த தேர்தல் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல தான் எல்லாருடைய பார்வையுமே இருக்கு. அதுக்கு காரணம் தவேகாவுடைய தலைவர் விஜய் தான். அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இளைஞர் மத்தியில் இருக்கக்கூடிய அவருடைய செல்வாக்கு, அதை விட்டுட்டு முதல் முறை வாக்காளர்களாக இருக்கக்கூடியவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எழுச்சி, பெண்களும் தாய்மார்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு எழுச்சி, இதெல்லாம் விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அதனால திமுக ஒரு கலக்கத்தில் இருக்குன்றது உண்மைதான். இந்த சூழ்நிலையில தான் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன ஆட்சியில பங்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு காங்கிரஸ் திமுகவை நெருக்கடிக்கு ஆளாக்குறாங்க. அவங்க கேட்கக்கூடிய சீட்டுகளும் அவங்க கேட்கக்கூடிய ஆட்சியில பங்கும் அப்படிங்கிற முறைய அவங்க தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேர் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பல தலைவர்களும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க, எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கான ஒரு இம்பாக்டை உருவாக்கிக்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் அப்படிங்கிறத உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒருவேளை காங்கிரஸும் திமுகவும் பிரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இப்ப காங்கிரஸ் திமுகவில இருந்து வெளியேறினால் காங்கிரஸ் கண்டிப்பா தவேகாவோட ஆட்சி பங்கீடு அதிக சீட்டுகளில் போய் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா நின்னா அவங்களுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. இப்ப காங்கிரஸோட தொண்டர்கள் மனநிலைமை எப்படி இருக்குன்னா எல்லாருமே தவேகாவுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவேகாவும் தொடர்ந்து தங்களுக்கு 25% முதல் 30% ஓட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரியான ஒரு உறுதி அற்ற தன்மையில இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறது சரியா இருக்குமா? இப்ப திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக கூட்டணியில தொடர்ந்து செயல்படணும்னு நினைக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களோ இல்ல தொண்டர்களோ திமுகவுக்கு ஆதரவா மாறலாம். சப்போஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளிவராம விட்டாச்சுன்னா தவேகாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களோ இல்ல காங்கிரஸ் தொண்டர்களோ தவேகா சைடுல மாறலாம். எப்படி இருந்தாலும் இழப்புன்றது காங்கிரஸுக்கு தான். காங்கிரஸ் இதை முதல்லயே இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை வரும்போதே இல்ல தலைவர்களோ இல்ல அமைச்சர்களோ இல்லைன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசும்போது திருவாளர் ராகுல் அவர்கள் இதை தடுத்திருக்கணும். நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிறோம், நீங்க இதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுத்திருந்தால் காங்கிரஸோட எதிர்காலம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா திமுகவுல தொடர்ந்தாலும் தவேகாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் அங்க போகக்கூடிய வாய்ப்பு அதிகம். தவேகாவுக்கு திமுக விட்டு பிரிஞ்சு தவேகாவுக்கு காங்கிரஸ் போனா திமுக ஆதரவாளர்கள் திமுக சைட்ல இருக்கிறதுக்கான ஒரு நிலைமை வரும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த தேர்தல் காங்கிரஸை இனியும் தளர்த்தும் வீக்காக்கும் அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமா இருக்கு. இதுக்கிடையில வைகோ அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நான் அங்க இடத்துல கோட் பண்றேன். வைகோ என்ன சொல்றாருன்னா இதுக்கு முந்தைய எலெக்ஷன்ல 2006 எலெக்ஷன்ல அதிமுகவை நம்பி அவங்களோட கூட்டணி வச்சது தான் என்னுடைய மிகப்பெரிய தவறா இருந்தது. அதுக்கப்புறம் மதிமுகங்கிறதே ஒரு வலுவிழந்த கட்சியா மாறி போச்சு. இதே சூழ்நிலை தான் இப்ப காங்கிரஸுக்கு இருக்கு. வெற்றி பெறக்கூடிய இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறும் போது அதனுடைய வெற்றி வாய்ப்புகளும் எதிர்காலமும் எப்படி அமையும்ன்றதே மிகப்பெரிய கேள்விக்குறி. 2வது இன்னும் உறுதி செய்யப்படாத தவேகாவுடைய ஓட்டு வங்கியோ இல்லைன்னா தேர்தலே சந்திக்காத தவேகாவை நம்பி திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு அவங்களோட சேர்றதுன்றது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்ங்கிறது காங்கிரஸ் மேலிடத்துக்கு நல்லாவே தெரியும். இப்போ ராஜ்யசபா சீட்டானாலும் சரி, அதிக எண்ணிக்கையில சீட்டுகள் வெற்றி பெறனாலும் சரி, அவங்க யாரை நம்பி இருக்கணுங்கிறது கண்டிப்பா காங்கிரஸுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில முக்கியமான ஒரு முடிவை காங்கிரஸ் எப்ப எடுப்பாங்க அப்படின்னா 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவங்க அறிவிக்க போறாங்க. அதே மாதிரி விசிகாவும் தொடர்ந்து ஆட்சியில பங்கு அவங்க கேட்கல, ஆனாலும் சீட்டுகள் அதிகப்படுத்தும் முறையில கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலனம் இருப்பது போன்ற ஒரு மாயை திமுக கூட்டணி வேண்டுமென்றே உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது மற்ற கட்சிகளுக்கு தற்காலத்தும் அடுத்த பிளான்களை செய்யறதுக்கான கால அவகாசத்தை பறித்து கொள்ளும். அப்போ கடைசியா இவங்க நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில, அதாவது தேர்தல் நெருக்கக்கூடிய சூழ்நிலையில இதே கூட்டணி நாங்க தொடர்ந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்துல அது மக்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்பார்ப்பை உண்டாக்கிறோம். அப்ப ஓட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே திமுக 5000 ரூபா கொடுத்து தாய்மார்கள் ஓட்டுகளை பெறுகிற முயற்சிகள்ல இருக்காங்க. அடுத்தடுத்த நலத்திட்டங்களை அறிவிச்சு அவங்களுடைய ஓட்டு வங்கியை அதிகரிக்கத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனால் தாவேகா முதல் முறை தேர்தல், முதல் வாக்காளர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், பெண்கள், இவர்களோட ஓட்டை குறி வச்சு அவங்களோட தேர்தல் நகர்வுகள் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? தொடர்ந்தால் நல்லது, தொடரலைன்னா காங்கிரஸுக்கு தான் மோசமே தவிர வேற எந்த மாதிரியான மாற்றங்களையும் அது பெருசா உருவாக்கிறாது அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து.